الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من قال لا إله إلا الله دخل الجنة رواه مسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் இறுதி தூதர் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் முத்தகீன்கள் நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்து கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அவனுடைய மேலான ரஹ்மத்தை சொரிந்தருள்வானாக. எம் அனைவர்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. அவனுடைய மேலான இந்த மாளிகையில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் எம்மையும் எம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. நீண்ட ஆயுளை தந்து அதிகமாக அவன் விரும்பும் சாலிஹான அமல்களை செய்யக்கூடிய ஈமானையும் உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த பள்ளிவாசலினுடைய இஸ்தாஃபகர்களுக்கு, ஃபவுண்டர்ஸ்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, வாலிபர்களே, பெரியார்களே, ஜும்ஆவுடைய நாள் வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு நாள்.
அல்லாஹு தஆலா இன்றைய நாளை மிகவும் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான். அதனால்தான் வலகது கர்ரம்னா பனி ஆதம், இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா கோடான கோடி உயிரினங்களை படைத்தான். மலக்குகளை படைத்தான், ஜின்களை படைத்தான், மலைகளை படைத்தான், தூண்கள் இல்லாமல் 7 வானங்களை படைத்தான், அகல விரிந்திருக்கின்ற கடல்களை படைத்தான். இப்படியாக கோடான கோடி உயிரினங்களை படைத்தான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்தும் அல்லாஹுவை காலை மாலை இரவு பகல் என அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹி வபிஹம்தி, சுபஹான் அல்லாஹில் அலீம் என்று இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அடியார்கள் கொஞ்ச பேர் தான் எனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் மனிதனை பார்த்து சொல்லுகின்றான். மனிதர்களில் அதிகமானவர்கள் இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், அல்லாஹ் மனிதனை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, இன்சான் மனிதன் தன் ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் மனிதனை பார்த்து சொல்லுகின்ற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இது. ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்வது என்னிடத்தில் இருக்கக்கூடிய பண்பா? அல்லாஹ்வுக்கு நான் நன்றி கெட்டவனாக வாழ்கிறேனா அல்லது நன்றி உள்ள அடியானாக வாழ்கிறேனா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த முழு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள். இந்த முழு உலகத்தினுடைய ஆட்சி அல்லாஹ் 4 பேருக்கு கொடுத்தான். அதில் ஒருவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். முழு உலக ஆட்சியும் தன்னுடைய உள்ளங்கையில் கிடைக்க பெற்ற போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லி காட்டுகிறான். ஹாதா மின் ஃபضل ரப்பி லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த அருட்செல்வங்கள், அருட்பாக்கியங்கள் எல்லாம் அது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய அவனுடைய ரஹ்மத்துக்களாகும். எதற்கு தந்திருக்கிறான் தெரியுமா? இந்த உலகத்திலே நான் சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு செல்வதற்காக அல்ல, தந்து அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்று சொன்னார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். வனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர், அல்லாஹ் தந்தும் சோதிப்பான், தந்ததை எடுத்தும் சோதிப்பான், நலவுகளை கொண்டும் சோதிப்பான், தீங்குகள், கவலைகள், நோய்கள், நஷ்டங்கள், மரணங்கள் இப்படியானவற்றை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான். சோதனைகள் எந்த வடிவில் எப்போது எங்கள் காலடிக்கு வருகிறது என்பது நமக்கு தெரியாது. அதை தாங்கிக் கொள்ளுகின்ற மன வலிமை நமக்கு தேவைப்படுகிறது, உடல் வலிமை நமக்கு தேவைப்படுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தன் தோழர்களுக்கு சொல்லுவார்கள், என் அருமை தோழர்களே, 4 விடயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவதிலிருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாப்பு தேடுங்கள் என்று 4 விடயங்களை தன் தோழர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த 4 விடயங்களுடைய கருத்துக்களை, அதனுடைய ஆழமான சிந்தனையை நம் மனதுக்கு நாம் எடுப்போமையாக இருந்தால் நாம் அதற்காகவே உட்கார்ந்து துஆ செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அந்த அளவுக்கு 4 முக்கியமான விடயங்கள். முதலாவது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹ்தில் பலா. யா அல்லாஹ், சோதனைகள், பிரச்சனைகள், பலாய், முசீபத்துகள், என் மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது என் பிள்ளைகளிடத்தில் இருந்திருக்கலாம், என் மனைவியிடத்தில் இருந்திருக்கலாம், என் அயல் வீட்டுக்காரர்களிடத்தில் இருந்திருக்கலாம், நான் ஒன்றாக பழகுகின்ற மனிதர்களிடத்தில் இருந்திருக்கலாம், எதிலிருந்தெல்லாம் என் மன நிம்மதி கெடுமோ அதிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹ்தில் பலா வ தரகிஷ் ஷகா. மூதேவித்தனம் எனக்கு வருவதிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த மூதேவித்தனம் என்பது சுபகு தொழாத மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒன்று. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தந்தை வந்து சொல்லுகிறார், நபியே நாயகமே, என் மகன் சுபகு தொழாமல் படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறான், அவனுடைய நிலை என்ன, ஏதாவது எனக்கு சொல்லுங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய அடையாளமே சுபகினுடைய தொழுகைதான். அந்த சுபகு தொழுகை அவன் விட்டு விட்டானேயானால் அல்லாஹுடைய பாதுகாப்பிலிருந்து அவன் வெளியேறி விடுகிறான். அவனை பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு பொறுப்பல்ல,
என்று சொல்லிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுபகு தொழாதவன் சீதேவிக்கு எதிர்கருத்து மூதேவியாக அன்றைய நாளிலே வாழ்கிறான் என்று சொன்னார்கள். தொட்ட காரியங்கள் எல்லாம் தோல்வியிலே முடிவடைகிறது என்று சொன்னார்கள். அல்லாஹின் பாதுகாப்பு இல்லாத மனிதனுடைய நிலை இதுதான். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹுடைய பாதுகாப்புக்குள் வருவதற்கு முக்கியமான ஒரு வழி சுபகு தொழுகை என்று சொன்னார்கள். சுபகு தொழுகின்ற மனிதன் ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ், அவன் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே இருக்கிறான் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற ஒரு அரச ஆட்சியாளன் அநியாயக்காரனாக வாழ்ந்த வரலாறை உங்களில் யார் மனதிலே பதிய வைத்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. உலக விவகாரங்களை விளங்கி இருக்கின்ற அளவுக்கு எம் சமுதாயத்தினர்களுக்கு இஸ்லாமிய வரலாறு தெரியாத சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு கசப்பான உண்மைதான். சுருக்கமாக அந்த விடயத்தை சொல்ல வருகிறேன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற ஒரு அநியாயக்கார ஒரு அரசன் வாழ்ந்து வந்தான். அவன் தன் அதிகாரத்தில் யாராவது தவறுகள், குற்றங்கள், அநியாயங்கள் செய்துவிட்டால் மக்கள் முன்னால் கொண்டு வந்து அவர்களுக்கு தலையை வெட்டி அவர்களுக்கு சிரச்சேதம் செய்து தண்டனையை நிறைவேற்றக்கூடியவனாக இருந்தான். ஒரு நாள் பொழுது ஒருவனை கொண்டு வந்து, ஒரு வாலிபனை கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேரனுடைய கையில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அந்த மனிதனுடைய தண்டனை நிறைவேற்றுவதற்காக வாளை கொடுத்து அவனுடைய தலையை கொய்து விட்டு வா என்று கொடுத்து அனுப்புகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேர பிள்ளை வந்து அந்த குற்றவாளியாக நிற்கின்ற மனிதனுக்கு அருகாமையில் வந்து நின்று ஒரு கேள்வியைத்தான் கேட்டார். நின்று சுபகு தொழுதாயா என்று கேட்டார். குற்றவாளியாக நிற்கின்ற அந்த வாலிபன் சொன்னான், ஆமாம், இன்று நான் சுபகு தொழுதேன் என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேரனுடைய கையில் இருந்த வாளை அவர்கள் தூக்கி எறிந்துவிட்டு அரசனிடத்திலே சென்று சொன்னார், மன் சல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ், யார் ஒருவர் சுபகுடைய தொழுகையை தொழுதாரோ அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார்கள் என்று என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹுடைய பாதுகாப்பிலே இருக்கின்ற மனிதனுடைய உயிரை எடுப்பதற்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் அந்த அதிகாரம் இல்லை என்று உரத்த தொனியில் அரசனுக்கு முன்னால் நின்று கர்ஜித்த வரலாறை இஸ்லாம் பேசுகிறது. அவன் உயிர் பிழைத்தான் சுபகு தொழுததன் காரணமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினரை பார்த்து இரண்டாவது சொன்னார்கள், வதர்கிஷ் ஷகா, மூதேவித்தனம் வருவதிலிருந்து, இந்த இழிநிலை எனக்கு வருவதிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாப்பு தேடுங்கள் என்று இரண்டாவதாக சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், வசூஇல் கதா, கெட்ட மௌத்து வருவதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹ் மறந்த நிலையில் வருகின்ற மௌத் கெட்ட மௌத்தாகும். வெறுமனே பள்ளியில் சுஜூதி செய்கின்ற நேரத்திலும், நோன்பு நோற்ற நிலையிலும், இஹ்ராமுடைய நிலையில் இருக்கின்ற நேரத்தில் ஒரு மனிதனுக்கு வஃபாத் வருவது மாத்திரம் நல்ல மௌத்து அல்ல. அதுவும் நல்ல மௌத்து தான். ஆனால் ஒரு மனிதன் உதுவோடு இருக்கின்றான், காலை நேர சுபகு தொழுகையை தொழுது விட்டு வீட்டை விட்டு பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற துஆவோடு அவன் தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறான், வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றான், அவனுடைய தொழில் நடவடிக்கைகளிலே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். இவனுக்கு மரணம் வறுமையாக இருந்தால் இவனுக்கும் அல்லாஹ் ஒரு சீதேவித்தனமான மௌத்தையே அல்லாஹ் கொடுக்கின்றான். ஆக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் களவெடுக்கின்ற போது, ஒரு மனிதன் பொய் பேசுகின்ற போது, ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கின்ற போது, ஒரு மனிதன் மதுசாராயம் போதை வஸ்து பாவனைகளை அவன் அருந்துகின்ற போது அவனுடைய கல்வில ஈமான் இருக்க மாட்டாது என்று சொன்னார்கள். ஈமான் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அருவருப்பான செயல்களை செய்ய மாட்டான் என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமானும் குஃப்ரும் ஒன்றாக இருக்க மாட்டாது என்று சொன்னார்கள். எப்போது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து ஈமான் சென்று விடுகிறதோ அப்போதுதான் அவன் பாவம் செய்ய விளைகிறான் என்று சொன்னார்கள். ஆக ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற போது அவனுடைய உள்ளத்திலிருந்து ஈமான் அகன்று விடுகிறது. அந்நேரம் பார்த்து ஒருவனுக்கு மௌத்து வறுமையாக இருந்தால் அதுதான் தீய மௌத்தாகும்.
அதுதான் கெட்ட மௌத்தாகும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சமூகத்துக்கு அதிகமாக வசியத்து செய்த ஒன்று வசூஇல் கதா, கெட்ட மௌத்து வருவதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அஷரத்துல் முபஷரா, சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களுள் முதன்மையான இடத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்த 2ஆம் ஸ்தானத்தை மதீனத்துடைய மண்ணை ஆட்சி செய்த நீதிக்கோர் உமராக திகழ்ந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கண்ணீர் வடித்து கேட்ட துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ர்ஸுக்னி பிஹுஸ்னில் காத்திமா, யா அல்லாஹ் எனக்கு நல்ல மௌத்தை தா, என்னுடைய இறுதி முடிவை நல்லதாக்கித்தா. வ அமித்னி, யா அல்லாஹ் இந்த மதீனத்துடைய மண்ணிலே என்னை மௌத்தாக்கு என்று அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டுவிட்டு இன்னும் ஒன்றையும் கேட்டார்கள். அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக், யா அல்லாஹ் உண்ட பாதையில் உனக்காக என் உடம்பு இல்லை ஓடுகின்ற ஈமானிய இரத்தம் சிந்தப்பட்டு உனக்காக நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும். அப்படியான ஒரு ஷஹீதுடைய மௌத்தை எனக்கு தாயா அல்லாஹ். அதே நேரத்தில் மதீனத்துடைய மண்ணிலே எனக்குரிய மௌத்தை தாயா அல்லாஹ். மூன்றாவதாக கேட்டார்கள், யா அல்லாஹ் உனக்கு விருப்பமான நல்ல மௌத்தை எனக்கு தா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். கேட்ட மூன்றையும் அல்லாஹ் கபூல் செய்தான். ஷஹீதாக்கப்பட்டார்கள். மதீனத்துடைய மண்ணிலே அவர்கள் காயப்பட்டார்கள், அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் என்ற அந்த வரலாற்று உண்மையை நாங்கள் விளங்கி இருக்கிறோம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நல்ல மௌத்தை கேளுங்கள் என்று சொல்லுவார்கள். சுஜூதிலே இருக்கின்ற போது நாங்கள் வளமையாக ஓதுகின்ற தஸ்பீஹ் சுப்ஹான ரப்பியல் அலா வபிஹம்திஹி 3 தடவைகள் ஓதுகிறோம், அல்லது சுப்ஹான ரப்பியல் அலா என்று 3 தடவைகள் ஓதுகிறோம், அல்லது சுஜூதில் வைத்து சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்று 3 தடவைகள் ஓதுகிறோம். இப்படியாக எந்த தஸ்பீஹை ஓதினாலும் இவைகளை ஓதியதற்கு பிறகு 3 விடயங்களை கேட்பதற்கு நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சுஜூதிலிருந்து தலையை உயர்த்துவதற்கு முன்னால் 3 துஆக்களை கேட்காமல் தலையை உயர்த்தக்கூடாது. அதில் முதலாவது துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ர்ஸுக்னி தௌபத்தன் நசூஹா கப்லல் மௌத், யா அல்லாஹ் மௌத்தாகிறதுக்கு முன்னால் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்ற துஆவை ஒவ்வொரு சுஜூதிலும் கேட்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹும்ம ர்ஸுக்னி ذُرِّيَّةً صَالِحَةً, யா அல்லாஹ் நல்ல பரம்பரையை எனக்கு தாயா அல்லாஹ். என் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் என என்னுடைய பரம்பரையை எனக்காக என் சமூகத்தினருக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான நல்ல பரம்பரையை எனக்கு தந்தருள்வாயாக என்று துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவது, அல்லாஹும்ம ர்ஸுக்னி பிஹுஸ்னில் காத்திமா, யா அல்லாஹ் என்னுடைய இறுதி மூச்சை நல்லதாக்கி விடு, என்னுடைய இறுதி மூச்சை கலிமாவோடு யா அல்லாஹ் உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தா என்று இந்த 3 விடயங்களையும் சுஜூதிலிருந்து தலையை உயர்த்துவதற்கு முன்னால் கேளுங்கள். யார் ஒருவர் சுஜூதில் வைத்து ஒரு தேவையை, ஒரு ஹாஜத்தை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்கிறாரோ, சுஜூதில் கேட்கப்படுகிற துஆ அல்லாஹ்வால் மறுக்கப்பட மாட்டாது, கேட்டவை கிடைக்கும் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மன் கான ஆகிரு கலாமி, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா, முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற அந்த ஏகத்துவ கலிமாவை யார் ஒருவர் கடைசி நேரத்திலே மொழிந்து விடுகிறாரோ, தஹலல் ஜன்னா, அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய காலம் மிகவும் பல சோதனைகள் நிறைந்த ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா சோதனைகளையும் இந்த உள்ளம் தாங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா பிரச்சனைகளையும் உடல் ரீதியாக இருக்கலாம், உள ரீதியாக இருக்கலாம், எல்லா சோதனைகளையும் இந்த உடலும் தாங்குகிறது, இந்த உள்ளமும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உடலும் உள்ளமும் அவற்றை தாங்குகின்ற போது அதனுடைய பெறுபேறு என்ன தெரியுமா?
உதுவெடுத்து 2 ரக்காத் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அதற்கான தீர்வை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். எத்தனை பல சோதனைகள் வந்தாலும் சரி, எத்தனை பல ஃபித்னாக்கள் குழப்பங்கள் வந்தாலும் சரி, ஒரு முஃமின் அல்லாஹ்வின் பக்கமாக திரும்ப வேண்டும். அந்த சோதனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்படுகிறதா, அயல் வீட்டுக்காரனுடைய தொல்லையா, என்ன பல பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கவில்லையா, முடித்தவர்கள் மகிழ்ச்சியாக வாழவில்லையா, அப்படித்தான் வாழ்ந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லையா, வாங்கிய கடனை திரும்ப கொடுக்க முடியவில்லையா, எத்தனையோ பல பிரச்சனைகள். உங்களுக்குள்ள பிரச்சனை எனக்கு அல்ல, எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை அல்லாஹ் வைத்துத்தான் இந்த உலகத்திலே நம்மை சுற்ற வைத்திருக்கின்றார். நாம் அனைவரும் இந்த பூமியிலே சுற்றி கொண்டிருக்கிறோம். யாரும் பூரணமான மகிழ்ச்சியோடு அல்ல. சிரிக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக அல்ல. எல்லோருடைய உள்ளத்திலும் பலவாறான கவலைகள் உண்டு. சலாம் சொல்லி 2 வார்த்தைகள் ஒரு மனிதரோடு பேசி பாருங்களேன், அவருடைய உள்ளத்திலே இருக்கின்ற கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவர் சொல்லுவதை பார்க்கலாம். ஆக ஒரு முஃமின் என்பவன் மூலையிலே துவண்டு கொண்டு அழுது கொண்டிருப்பவன் அல்ல, தொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போதெல்லாம் கஷ்டங்கள், துன்பங்கள், மனவேதனைகள் வருகிறதோ, நிம்மதி இழந்த நிலையை அடைகிறார்களோ, உது செய்வார்கள், 2 ரக்காத் தொழுவார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அப்துக் இப்னு அப்திக், யா அல்லாஹ், உன்னுடைய அடிமையாக நான் இருக்கிறேன். என் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அறிந்த ரஹ்மானே, என்னுடைய துன்பங்களை நீக்குவிடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள். அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்துடைய கதவை எனக்கு திறந்து விடு யா அல்லாஹ். நான் கஷ்டத்திலே வாழ்கிறேன், என்னுடைய பொருளாதார நெருக்கடி உனக்கு தெரியும். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும், நான் வருமானத்தை பெற்றாலும், ஒரு நாள் 2 நாள் தொழிலுக்கு செல்லவில்லை என்றால் பொருளாதாரத்தில் நெருக்கடி ஏற்படுகிறது. வாங்கிய கடனை திரும்ப கொடுப்பதற்கான போதிய வருமானம் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறேன். பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்கு செலவழிக்க முடியாத நிலையிலே நான் இருக்கிறேன். வயதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு தகுந்த ஜோடியை பார்த்து நிக்காஹ் முடிப்பதற்கு வசதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் அல்லது மனைவிக்கும் நோய் இருக்கிறது. போதிய வைத்தியத்தை நாடுவதற்கு போதிய பணம் இல்லாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். இறைவா, என் கஷ்டங்களை துன்பங்களை எனக்கு தந்தவனும் நீதான், அதை நீக்கக்கூடியவனும் நீதான். யா அல்லாஹ், என் கல்வில இருக்கின்ற கவலைகளை அறிந்த ரப்பே, எல்லாவற்றையும் நீக்குவிடு என்று எந்த ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறானோ, நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய கையை வெறும் கையாக திருப்ப மாட்டான். ஒரு நாள் பொழுது தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் செல்லுகிறார்கள். பச்சிலன் குழந்தைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள். தன் மகளை பார்த்து கேட்டார்கள், ஏம்மா பிள்ளைகள் அழுகிறார்கள்? பசி, 2 நாட்களாக வீட்டிலே அடுப்பு பற்ற வைக்க முடியவில்லை, வறுமை நிலையில் இருக்கிறார்கள். தன் மகளை பார்த்து சொன்னார்கள், என் அருமை மகளே, இந்த உலகத்தில் உன்னை போன்ற ஒரு பெண்மணி பலவாறான சோதனைகளை யாருமே சந்தித்திருக்க முடியாது. தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே கேள், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ் வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத் ஐன். இந்த துஆவை கேள் மகளே, உன் கையை வெறும் கையாக திருப்புவதற்கு அர்ஷுடைய ரஹ்மான் வெட்கப்படுவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்கள் ஏக்கங்களை, எங்கள் கவலைகளை அல்லாஹ் அறிந்தவன். அந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் தந்தவனும் அவன்தான். அவற்றை நீக்கி எங்களை சிரிக்க வைக்கக்கூடியவனும் அவன்தான். அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பான். யார் தெரியும் அந்த மனிதன்? யார் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக யா அல்லாஹ், யா ரப்பே, யா ஹய்யு யா கய்யூம், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக யார் ஒருவர் துஆ கேட்கிறாரோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் தெரியும் அந்த நீண்ட ஆயுள், நீண்ட வாழ்க்கை? அல்லாஹ்வை அவன் அழைக்கிறானே, அல்லாஹ்வை அழைக்க அழைக்க அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைவான். நாங்கள் யாரும் நினைத்து விடக்கூடாது, எவ்வளவு தான் கேட்டாலும் என்ற துஆ கபூல் ஆகுதில்லை, யாரும் நினைத்து விடக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரொம்ப இரக்கம் உள்ளவன்.
வமா அன பிظல்லாமின் லில் அபீத், என் அடியார்கள் யாருக்கும் நான் அநியாயமே செய்யவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். என் அடியார்கள் யாருக்கும் நான் அநியாயம் செய்யவில்லை, கொஞ்சம் கூட நான் அநியாயம் செய்யவில்லை. நீங்களும் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நான் யார் தெரியுமா? அர் ரஹ்மானிர் ரஹீம், அடியார்களோடு நான் ரொம்ப இரக்கம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்கின்ற அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய பாசம், அல்லாஹ்வுடைய இரக்கம் மிக விசாலமானது. அல்லாஹ்வுடைய அன்புல நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க, கேளுங்க, அல்லாஹ் தருவான் என்று அல்லாஹுவே குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிறான், அழுகின்றான், பல நாட்களாக துஆ செய்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் கேட்ட ஒன்றும் கிடைக்கவில்லையே என்று மனிதன் சில நேரங்களில் களைப்படைந்து விடுகிறான், சோர்வடைந்து விடுகிறான், நம்பிக்கை இழக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதனுடைய துஆ கேட்டவுடன் கபூலாகி இருந்தால் அடுத்த தொழுகையிலே இவன் கேட்க மாட்டானே, அதற்காக அல்லாஹ் இவனுடைய துஆவை பிற்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, துஆ கேட்கின்ற போது நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். யா ஹய்யு யா கய்யூம் என்ற அல்லாஹுடைய அழகு திருநாமங்களில் மிக முக்கியமான இந்த பெயர்களை சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இந்த துஆவை தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு அருமையான துஆ. ஆக இந்த காலத்தில் நாம் வாழக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அதிகமான மரண செய்திகள் எங்கள் காதுகளுக்கு வந்து செல்லுகின்ற ஒரு காலம், இளவயது மரணங்கள் அதிகரித்து செல்லுகின்ற ஒரு காலம், படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய மரண செய்திகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இளவயது வாலிபர்கள், சாதிக்க துடிக்கின்ற இளைஞர்களுடைய மரண செய்திகள் இன்று அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. திருமணம் முடித்து 3 மாதங்கள் 2 வருடங்கள் இப்படியாக கை குழந்தையோடும் கர்ப்பிணி மனைவியையும் விட்டு செல்லுகின்ற மரண செய்திகள் அதிகமாக வந்து செல்லுகின்ற இந்த காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் உண்மை நடந்து கொண்டிருக்கிறது. மரணங்கள் அதிகரித்து கொண்டிருக்கும், சோதனைகள் அதிகரித்து கொண்டிருக்கும். வானத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்க ஆரம்பித்தால் இந்த பூமி தன்னுடைய ஆட்டத்தை ஆட ஆரம்பிக்கும். அப்போது இந்த மனிதனால் ஒன்றுமே செய்து கொள்ள முடியாது. மனிதன் ஓடுவான், மனிதன் பதறுவான். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, எங்களுக்கு என்ன ஏற்பட போகிறது? யௌமைஇதின் துஹத்திஸு அக்பாரஹா, இந்த பூமி நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே பேசும். இந்த பூமி எங்களை பார்த்து அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமி எங்களை பார்த்து சொல்லுகிறது, மனிதா, என் முதுகுக்கு மேல் நீ மிகவும் ஆட்டம் போட்டு பெருமை அடித்து கர்வத்தோடு ஆணவத்தோடு நடந்து கொண்டிருக்கிறாய். நீ அதிகம் துள்ளாதே. ஒரு நாள் வரும், அந்த நேரத்தில் உன்னுடைய உடம்பிலிருந்து ரூஹு போனதற்கு பிறகு என் வயிற்றுக்குள்ளே நீ வர இருக்கிறாய். வயிறு என்றால் கபருக்குள்ளே நீ வர இருக்கிறாய். உன்னை எப்படி கவனிக்க வேண்டுமோ அப்படி நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று இந்த பூமி ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறது. அதன் பேசுகின்ற லாங்குவேஜ் மொழி எங்களுக்கு விளங்கவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆடாதீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வை மறந்து அதிகம் துள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். குடும்ப உறவினர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். புறமுதுகு காட்டி ஓடாதீர்கள் என்று சொன்னார்கள். பெருமையின் அடையாளமாக ஒருவனை கண்டு முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானாம், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள், ஒரு பெற்ற தாய் பிள்ளைகளாக, சகோதரன் சகோதரிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த துன்யா எப்படிப்பட்டது தெரியுமா? அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், பிள்ளைகளையும் செல்வங்களையும் அதிகமாக நான் சம்பாதிக்க வேண்டும், அதிகமான நல்ல பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்றைய காலத்திலே ஒரு தேவை இருந்தது. ஆண் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கணவனுக்கும் மனைவிக்கும் மக்கத்துடைய மண்ணிலே ஒரு பெரும் வரவேற்பேற்பட்ட காலத்திலே அல்லாஹு தஆலா இந்த சூறாவை இறக்கி வைக்கின்றான். பெண் பிள்ளைகள் கிடைத்தால் அதை ஒரு அபசகுணமாக பார்த்த காலம்,
பெண் பிள்ளைகளுடைய தாயையும் தந்தையையும் மதிக்காத அந்த சபையிலிருந்து ஒதுக்கி வைத்த ஒரு ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே அல்லாஹு தாலா இறக்கி வைத்த சூரா இது. அல்லாஹு தாலா கூறுகிறான், ஒரு தாயும் தகப்பனும் விரும்புவார்கள், எனக்கு பல ஆண் பிள்ளைகள் கிடைக்க வேண்டும், அதன் மூலமாக சமூகத்திலும் என்னுடைய கோத்திரத்திலும் எனக்கு முன்னுரிமை கிடைக்கும், நான் தலைமை பதவிக்கு வருவேன், எனக்கு கண்ணியங்கள் கிடைக்கும் என்று விரும்பிய காலத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒட்டகங்களையும் ஆடுகளையும் கால்நடைகளையும் சொத்துக்களையும் செல்வங்களையும் ஆண் பிள்ளைகளையும் அதிகமாக்கி கொள்ள வேண்டும் என்று மக்களாகிய நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இது எதுவரைக்கும் அந்த உலகத்தின் பேராசை இருக்கும் தெரியுமா? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபருக்கு போகின்ற வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பேராசை இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பார்க்கிறோமா இல்லையா? வீடு இல்லாதவன் வீடொன்றை வாங்குவதற்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறான். வீடு இருக்கின்றவன் இன்னும் ஒரு வீட்டை வாங்குவதற்கு பேராசைப்படுகின்றான். வெயிலிலே நடந்து செல்லுகின்றவன் வாகனத்திலே செல்லுவதற்கு இயங்குகின்றான். வாகனத்திலே செல்லுகின்றவன் இதைவிட இன்னும் ஒரு பெரும் வாகனத்தை வாங்குவதற்கு பேராசை கொள்ளுகின்றான். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடியானுடைய நப்சு இருக்கிறதே அது அடங்க மாட்டாது. ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கண்ணை மூடி மூக்கில் பஞ்சை வைத்து 4 பேர் சந்தூக்கில் தூக்கி கொண்டு போய் கபருக்குள் வைக்கின்ற வரைக்கும் இந்த பேராசை மனித உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வே சொல்லுகின்றான் என்றால் அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாக இருக்க முடியுமா? ஒரு மனிதனுடைய கல்வில இந்த பேராசைகள் இல்லை என்றால் அவன் மனிதனாக இருக்க முடியாது, அவன் மலக்குடைய அந்தஸ்திலே இருப்பான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளுவோம், இல்லாதவர்களுக்கு எங்களிடத்தில் இருக்கின்றவற்றை பகிர்ந்தளிப்போம். இதன் மூலமாக பல பேரை வாழ வைத்த நன்மை எங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக, எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வானாக, எங்கள் தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பானாக, எங்கள் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தார்கள் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எத்தனையோ பல மக்கள் எங்களுக்கு முன்னால் சுஜூது செய்த நல்லவர்கள் இந்த உலக வாழ்க்கையை முடித்துவிட்டு மறுமை வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டு கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரஹ்மானே, அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சொலியாக்கி வைப்பாயாக. எங்களிலே எத்தனையோ பல நோயாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நோயை குணப்படுத்தி அருள்வாயாக. மௌத்து வரைக்கும் முன்னே சுஜூதி செய்து அமல் செய்யக்கூடிய உடல் சுகத்தை தந்தல்வாயாக. கடைசி மூச்சை கலிமாவோடு எங்களுக்கு மரணத்தை தந்துவிடு ரஹ்மானே. எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் இந்த முஸ்லிம் உம்மத்தை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் இன்னல்களையும் நீக்கிவிடு ரஹ்மானே. ரஹ்மத்தான் அருள் நிறைந்த மலையை பொழிவிச்சிடியா அல்லாஹ். நீ மிகவும் இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ். எங்களுடைய தவறுகள் பாவங்கள் குற்றங்களை கொண்டு எங்களை நீ தண்டித்து விடாதே ரஹ்மானே. எங்கள் பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்கள் குற்றங்குறைகளை நீ மறைத்து மன்னித்து விடுவாயாக, எங்களுக்கு நீண்ட ஆயுளை தருவாயாக, பூமியில் அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக, எங்கள் தொழிலிலும் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் யா அல்லாஹ் நீ பறக்கச் செய்வாயாக, எங்கள் பிள்ளைகளை சாலிஹான சந்ததிகளில் வளர்வதற்கும் வாழ்வதற்கும் யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக. இந்த வருடம் புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு யாரெல்லாம் நியத்து வைத்து முன்னாயத்தங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜை யா அல்லாஹ் இலகுபடுத்தி கபூல் செய்வாயாக. மௌத்தாகுவதற்கு முன்னால் அந்த புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை எல்லாரும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தல்வாயாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.